ஹீட் ஸ்ட்ரோக்கரில் இருந்து பாதுகாத்திட வனவிலங்குகளுக்கு தர்பூசணி, வெள்ளரி பழங்கள் மற்றும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்க நீர்ச்சத்து பழங்கள், சத்தான டானிக் போன்றவற்றை தினமும் வழங்கி வருகின்றனர் வனத்துறை அதிகாரிகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஏஎஃப்டி மைதானம் அருகே வனத்துறை அலுவலகம் அமைந்துள்ளது. வழி தவறி வரும் வனவிலங்குகள் மற்றும் காயமடைந்து வரும் வனவிலங்குகளின் மீட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இங்கு பாம்பு, மயில், முள்ளம்பன்றி, கிளி, பருந்து, ஆமை உள்ளிட்டவற்றை மீட்டு பராமரித்தும் வருகின்றனர். புதுச்சேரியில் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு வெயில் கொளுத்தி வருகிறது. இதன் காரணமாக பகல் வேளையில் பொதுமக்களின் நடமாட்டமும் குறைந்துள்ளது. குறிப்பாக வீடுகளில் வளர்க்கப்படும் கால்நடைகளான ஆடு, மாடுகளும் இந்த வெயிலால் அவதிப்பட்டு வருகின்றனர். மனிதர்களைப் போலவே விலங்குகளுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் வனத்துறை சார்பில் பராமரிக்கப்படும் வனவிலங்குகளின் பாதுகாப்பிற்காக ஊழியர்கள் தனி கவனம் செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் வெயிலால் வனவிலங்குகள் பாதிக்கப்படாத வகையில் நாள்தோறும் வனத்துறை ஊழியர்கள் மலைப்பாம்பு உட்பட இதர உயிரினங்கள் பராமரிக்கப்படும் இடங்களை சுற்றிலும் தண்ணீரை ஊற்றி குளிர்ச்சி அளித்து வருகின்றனர். மேலும் வெயிலுக்கு இதமாக வனத்துறையில் உள்ள ஆண், பெண் என 27 மான்கள் மீதும் தண்ணீரை பீச்சி அடித்து குளிர்ச்சி அடைய வைக்கின்றனர். மேலும் ஆண்களுக்கு பசு தீவனங்களுடன் வெள்ளேரி, தர்பூசணி போன்றவற்றையும் வழங்கினார்கள். இதனை மான்கள் உட்பட விலங்குகள் ஆர்வமுடன் சாப்பிட்டது. இதேபோல் ஆமை மற்றும் மலைப்பாம்புகளுக்கும் உணவு, தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கால்நடை மருத்துவர் குமரன் கூறும்பொழுது, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் புதுச்சேரி வனத்துறை மீட்பு மையத்தில் உள்ள விலங்குகளுக்கு நீர்ச்சத்து நிரம்பிய தர்பூசணி, வெள்ளரி, தாதுப்புக்கள், லிவர் டானிக், கால்சியம் டானிக் உள்ளிட்டவற்றை உணவில் கலந்து கொடுத்து வருவதாகவும், விலங்குகளை சுற்றியுள்ள சூழல் குளிர்ச்சியாக தண்ணீரை பீச்சு அடிக்கப்படுகிறது என்றும், இதன் மூலம் உணவு உண்ணும் திறனும் அதிகரிக்கும். அகத்திக்கீரை மற்றும் பழ வகைகளை ரெகுலராக கொடுத்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார். சில மான்கள் கருவுற்று இருப்பதால் அதற்கு ஏற்ப சத்தான டானிக் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்றும், பாம்புகள் பராமரிக்கப்படும் இடத்தில் தண்ணீர் தொட்டி என வைத்து இருப்பதால் பாம்புகள் தன்னைத்தானே குளிர்வித்துக் கொள்ளுகிறது என்றும் தெரிவித்தார்.